பிரம்மாண்டமான 4 BHK வீடு வித் ஃபர்னிச்சர் சொல்லுங்க. அங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்ல இருந்து வீட்டை பார்க்கலாம். 33 அடி ரோடு, நார்த் ஃபேசிங் வீடு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எலிவேஷன்ல கலர்ஃபுல் லைட்டோட, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எலிவேஷன்ல மேட் ஃபினிஷிங் ஸ்டைலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி காம்பவுண்ட் வால்ல வீட் உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டோட இந்த வீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்லயே 5 அடி உங்களுக்கு ஃபோல்டபிள் கேட் கொடுத்துருக்கோம். 12க்கு 19 அடியில போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட் வித் வார்ம் கலரோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய அடியில வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 அடியில உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 350 அடி வரைக்குமே நம்ம போர் போட்டிருக்கோம். நீர்மூழ்கி மோட்டர் கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டப் ஏரியால உங்களுக்கு கார்டன் வைக்கிற அளவுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்ல வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. 1800 லேண்ட் ஏரியால 2900 பில்டட் ஏரியா நார்த் ஃபேசிங்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம இப்ப நிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட பெரிய லிவிங் ஹால்ல நிக்கிறோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12க்கு 21. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு பெரிய டிவி வைக்கிற மாதிரி ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ல உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேசியஸான கபோர்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிவி ஷோகேஸோட 2 சைட்லையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காண்டி எம்எஸோட கிரில் கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கான ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா உடன்லயே கொடுத்துருக்கோம். அதுலயே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். டைமண்ட் கட்டிங் சாண்டியர் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஃபேன் ரெண்டு கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் 12க்கு 21. கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு பூஜை அறை கொடுத்துருக்கோம். செல்ஃப்ல ஸ்ட்ரிப் லைட்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக நமக்கு கபோர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெப்புக்கு அடியிலையும் ஒரு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை பாத்திரலாம். நம்ம இப்ப என்ட்ராது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீ குட்ல பண்ணிருக்காங்க. வாங்க இந்த பெட்ரூமோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 14 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. சீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பார்க் லைட்டு வித் உங்களுக்கு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி வைக்கிறதுக்கான ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்து 3க்கு 6 சைஸ்லயும், இந்த பக்கம் இருக்க விண்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4க்கு 4 சைஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கேயுமே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான கபோர்ட்ஸ் ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இல்லாம இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான கபோர்டு எதுவுமே உங்களுக்கு நல்ல நீட்டா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவிசி தான் டோர் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த அட்டாச் டாய்லெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட்லயே டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வெஸ்டர்ன் கிளாசெட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்வார்ல பண்ணிருக்காங்க. 7 feet வரைக்குமே உங்களுக்கு வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வால்லையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் லைட் இருக்கு. அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோப்பு இல்ல மொபைல் அந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கான சின்ன கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. 6க்கு 4 சைஸ்ல இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஷவருமே இருக்கு. வென்டிலேட்டருக்காண்டி உங்களுக்கு இங்க ஜன்னலுமே கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த பெட்ரூமை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த அதே சேம் சிமிலர் சைஸ்ல தான் நம்ம இப்ப இந்த வீட்டோட 2வது மாஸ்டர் பெட்ரூமையும் பார்க்க போறோம். வாங்க 2வது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். அந்த பெட்ரூம்ல பார்த்த மாதிரி நம்மளுக்கு இந்த பெட்ரூம்லயும் டீ குட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பார்க் லைட் வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் லைட்டும் வச்சிருக்காங்க. பால் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுடன் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேன் இந்த ரூம்ல கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல பார்த்த மாதிரி ஒரு டிவி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. கீழே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4க்கு 4 அப்படின்ற உங்களுக்கு 2 விண்டோ நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூம்ல வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பெரிய ஒரு
காட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 12x16 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமை பார்க்கலாம். இந்த பாத்ரூம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வுட்டில் தான் டோர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 8 ஃபீட் வரைக்குமே வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஜாக்வாரோட உங்களுக்கு வெஸ்டர்ன் சிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி சோப்பு மொபைல்ஸ் இது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. வால்ல வந்து பாத்தீங்கன்னா வுட் டிசைன்ல ஸ்பார்க் லைட் வச்சு உங்களுக்கு இந்த பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசின் ஃபெசிலிட்டியும் இருக்கு. கீழே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மாடுலர் கிச்சனை நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டா இருக்கும். ஃபேமிலியோட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டா இருக்கும். இந்த வீட்டோட 12x10 சைஸ்ல மாடுலர் கிச்சன் தான் பார்க்க போறோம். என்ன இல்லை இந்த கிச்சன்ல சென்சார் ஸ்பேன் இருக்கு. அதுக்கப்புறம் சீலிங் ஸ்பார்க் லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் சென்சாரோட ஒரு சிமினி கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு எல்லாமே லைட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அதோட பிராண்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபேபர்ன்ற பிராண்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காங்க. நீங்க தட்டு வச்சுக்கலாம், சாமான் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகிய லைட் செட்டப்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கோ அது மாதிரி ஃப்ரிட்ஜில் இல்லாத திங்ஸ் எல்லாம் நீங்க இதில் வச்சுக்கிறதுக்கான ஒரு அழகான டிசைன் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. நீங்க தட்டு ஜாமான் அது இல்லாம கிச்சனுக்கு தேவையான காய்கறி பழங்கள் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டா யூனிக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒயிட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு சாதமோ தண்ணியோ எதுவுமோ கீழே டிராப் ஆகாம இருக்க பீடிங் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 3x3 அப்படின்ற ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 180ல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டேப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுவுமே நல்ல நீட் அண்ட் கிளீனா இருக்கு. கிச்சனோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10x12 சைஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கான டோர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ குட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டப் ஏரியா மாதிரி இல்லாம கிச்சன்லயே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க்குமே இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல உங்களுக்கு கிரில் கம்பியுமே போட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நீங்க கார்டன் ஏரியா கூட இந்த இதுல வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போய் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாருங்க உங்களுக்கு கிரானைட்ல கொடுத்துருக்கோம். ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரைட் கொடுத்துருக்கோம். வுட்ல டப்பன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். வாங்க இப்ப மேல போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேல பாருங்க உங்களுக்கு மேல பாருங்க பர்புலா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நைட்ல பாக்குறப்ப ஸ்கை வந்து எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கீழே பார்த்த மாதிரி தான் மேலே உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் இருக்கு. 2x21 அப்படின்ற சைஸ்ல இந்த ஹால் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிவி ஷோகேஸ்மே உங்களுக்கு அங்க கொடுத்துருக்காங்க. அதோட சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாமே அங்கேயே உங்களுக்கு செட்டப் பண்ணிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கபோர்டு ஒர்க்குமே பண்ணிருக்காங்க. இங்க அதே மாதிரி கீழே இருந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் ஷேப்ல இங்கேயே உங்களுக்கு வந்து சான்லியர் லைட் கொடுத்துருக்காங்க. வித் 2 பக்கமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்ட் சென்சார் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் லைட்டுமே உங்களுக்கு சுத்தி கொடுத்துருக்காங்க. சீலிங் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஹால்லையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. 6x3 சைஸ்ல இருக்கு. அடுத்து வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூமை வந்து பார்க்கலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டீ குட்ல டோர் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பார்க் லைட் வச்சு ஸ்ட்ரிப் லைட்டும் வச்சிருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி உங்களுக்கு மேலேயுமே எல்இடி ஃபேன் இருக்கு. உங்களுக்கு கார்ட் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு டிவி நீங்க செட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. கீழே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்க வந்து விண்டோ பாத்தீங்க அப்படின்னா 4x4 அப்படின்ற சைஸ்ல 2 விண்டோ உங்களுக்கு இந்த ரூமும் கொடுத்துருக்காங்க. சேம் சிமிலர் சைஸ் தான் உங்களுக்கு இந்த பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா வுட்ல தான் டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வால் டைல் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. மேல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு சீலிங்கும் உங்களுக்கு வுட் அண்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்ல
ஜாக்குவார்ல தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோப் வைக்கிறதுக்கான சோப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விண்டோவுமே இந்த ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. 4x6 சைஸ்ல உங்களுக்கு இந்த பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்க நம்ம இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க 4வது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாமே கீழே இருந்த மாதிரி சேம் சிமிலர் அதே மாதிரி தான் உங்களுக்கு டீக்வுட்ல டோர் கொடுத்துருக்காங்க. சீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேன் இருக்கு, ஸ்பார்க் லைட் இருக்கு, ஸ்ட்ரிப் லைட் சுத்தி கொடுத்துருக்காங்க, வுட் அண்ட் டிசைன் சீலிங்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, கீழே கபோர்ட் இருக்கு, இங்கேயுமே ஒரு காட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. இங்கேயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4x4 அப்படின்ற 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு நீங்க ட்ரெஸ் இல்ல திங்ஸ் வைக்கிறதுக்காக பெரிய கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து ஸ்ட்ரிப் லைட் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலேயும் உங்களுக்கு அதே மாதிரியே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கபோர்ட்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வச்சு நல்ல அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்ப நம்ம இந்த பெட்ரூமோட பாத்ரூம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வுட்ல தான் டோர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 8 feet வரைக்குமே வால் டைல் பண்ணியிருக்காங்க. சீலிங் வந்து பாத்தீங்கன்னா வுட்ல பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஜாக்வார்லயே தான் பண்ணியிருக்காங்க. இங்க சோப் வைக்கிறதுக்கான ஹோல்டர் இருக்கு. இங்கேயுமே விண்டோ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பேசன் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7x4 அப்படின்ற சைஸ். வாங்க நம்ம இப்ப இந்த பிரம்மாண்டமான வீட்டோட பால்கனியை தான் பார்க்க போறோம். பால்கனியோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12x17ன்ற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. நீங்க ஈவினிங் டைம்ல ஃபேமிலியோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஒரு டின்னர் சாப்பிடணும்னாலும் கூட நீங்க இங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயுமே சீலிங் பாத்தீங்க அப்படின்னா வுட் டிசைன்ல அழகா கொடுத்துருக்காங்க. மேல வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பால்கனியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12x17. அதே மாதிரி உங்களுக்கு சீலிங்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் இருக்கு. உங்களுக்கு வந்து வால் எல்இடி லைட்டும் உங்களுக்கு சீலிங்ல கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயில் பண்ணி டப் அண்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல கைப்பிடி கீழே டப் அண்ட் கிளாஸ் போட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து எம்எஸ்ல ஒரு சேஃப்டி கிரில்லுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டை பத்தி நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பண்ணிட்டேன். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வாங்க இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை போய் பார்க்கலாம். நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லவா? இந்த வீட்டோட பிரைஸை தானே கேட்குறீங்க. இந்த வீட்டோட பிரைஸை தான் இப்போ நான் சொல்ல போறேன். 1800 லேண்ட் ஏரியா பண்ண 2900 பில்டப் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,05,00,000. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேகே நகர்லேருந்து SBIOA ஸ்கூலுக்கு நியராக தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க.